Hello and வணக்கம். And நான் சுதர்ஷன், founder of Tamil Trader with 9 years of experience in trading. ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த வீடியோ இந்த ஒரு அட்மாஸ்பியர்ல நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது. எஸ், நான் தமிழ் ட்ரேடர் ஆஃபீஸ் ஸ்ரீநகர் ஆஃபீஸ்ல இருந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். நம்மளோட நியூ டிஜிட்டல் போர்டில் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இட் ஹஸ் பீன் அ பிக் அப்கிரேட் டு மீ அண்ட் டு அஸ். ஸோ உங்களோட சப்போர்ட்னால தான் இந்த அளவுக்கு வந்து நம்ம பேஜ் வளர்ந்துருக்கு. அண்ட் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. இனிமே ஜர்னி வந்து நம்ம இப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்றது. எஸ், ஸோ கமிங் டு டுடேஸ் டாபிக், இன்னைக்கு நம்ம பார்க்க போற இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங் என்னன்னா ஸ்விங் ட்ரேடிங். ஸோ ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இது போறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்வெஸ்டிங் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் கம்ப்ளீட் பண்ணோம். கண்டிப்பா நீங்க நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். அண்ட் அதோட இப்போ நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரேடிங் தான் ஸ்விங் ட்ரேடிங். ஸோ இன்வெஸ்டிங்ல நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஸ்டாக் வாங்குவோம், பல வருஷங்கள் வந்து அந்த ஸ்டாக்கை நம்ம போர்ட்ஃபோலியோல ஹோல்டு பண்ணுவோம். ஆனா இங்க ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்றது என்னன்னா, ஒரு ஸ்டாக் நான் வாங்குறேன், அதே ஸ்டாக் கூட நான் வாங்குறேன், ஆனா நான் ரொம்ப வருஷ கணக்குல வச்சிடல, ஒரு சில நாட்கள் இல்ல வாரங்கள் மட்டும் அந்த ஸ்டாக்கை நான் வச்சிருக்கேன்னா we call it as swing trading. So holding a stock for more than one day and until weeks or some months is called as swing trading. இதுதான் swing trading னு சொல்லுவாங்க. அப்போ இதோட ஜெனரல் டைம் லைனே வந்து ஷார்ட் ஸ்பேன் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது ஷார்ட் டேர்ம்னு சொல்லலாம். ஒரு மேக்ஸிமம் 1 மந்த்துக்குள்ள ஒரு ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுவோம். இதுதான் நம்மளோட மோட்டோவா இருக்க போது ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும். சரி, இதுதான் ஸ்விங் ட்ரேடிங். இப்போ யாரெல்லாம் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம்? ஸ்விங் ட்ரேடிங் வந்து எல்லாருக்குமே சூட்டபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி எஸ். இப்போ நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரேடிங் இருக்கு. ஸ்விங் ட்ரேடிங், எஃப்என்டோ ட்ரேடிங், இன்ட்ராடே, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. பட் இந்த ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சூட்டபிளான ட்ரேடிங். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஜென்ரலி இதோட ரிஸ்க் டைப் வந்து பார்த்தீங்கன்னா லோ ரிஸ்க். நம்ம கரெக்டாக ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் போட்டு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி பண்ணோம்னா இட் இஸ் வெரி லோ ரிஸ்க். இதுதான் மெயின் திங். ரெண்டாவது, இட் நீட்ஸ் லெஸ் ஸ்க்ரீன் டைம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், லெஸ் ஸ்க்ரீன் டைம். இப்போ நிறைய பேர் ட்ரேடிங் கற்றுக்க வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, சார் நான் வந்து ஒரு ஒரு காலேஜ் போயிட்டு இருக்கேன், இல்லை நான் ஒரு ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன், நான் ட்ரேட் பண்ண முடியுமா, எனக்கு டைம் கிடைக்குமா, இதுக்கு ரொம்ப நேரம் கொடுக்குற மாதிரி இருக்குமா, மாதம் லைக் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த மாதிரி எதனா கொடுக்குற மாதிரி பப்ளிக் கேட்பாங்க. பட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட், ஸ்விங் ட்ரேடிங் நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் கொடுத்தாலே போதும். ஜஸ்ட் 20 மினிட்ஸ் அ டே. ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் கொடுத்தா போதும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் ஈஸி டெக்னிக்ஸ் நான் உங்களுக்கு டீச் பண்ண போறேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது. அண்ட் மூணாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு ஃபோக்கஸ் ஆன் மந்த்லி இன்கம் ஜென்ரேஷன். இது மட்டும் நான் ஒரு ஸ்டார் மார்க் போட்டு வைக்கிறேன். ஸ்டார் மார்க் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா? இட் டசன்ட் மீன் லைக் நம்ம வந்து எல்லா நாளும் சம்பாதிக்க முடியாது, எல்லா மாசமும் சம்பாதிக்க முடியும், அப்படி கிடையாது. பட் இதோட மெயின் பாயிண்ட் என்னன்னா, இப்போ எஃப்என்டோனா ரொம்ப கஷ்டம், இன்ட்ராடேனா கஷ்டம். ஆனால் ஸ்விங் ட்ரேடிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக புரிய வரும், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அவங்க ஒரு மாசம் அப்படின்ட்டு, ஏன்னா இப்போ ஒரு ஸ்டாக் எடுத்தாலும் ஒரு மாசம் ஹோல்ட் பண்ண போறோம் மோஸ்ட்லின்னும் போது, அந்த 1 மந்த் நம்ம அதை வச்சிருந்து க்ளோஸ் பண்ண ஒரு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னும் போது மந்த்லி இன்கமா நிறைய பேர் இதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் மந்த்லி இன்கம் ஜென்ரேஷனுக்கு ஸ்விங் ட்ரேடிங் வந்து ஒரு சூட்டபிளான ஒரு டைப்பாக இருக்கும். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ லோ ரிஸ்க் அண்ட் எல்லாராலையுமே பண்ண முடியும். ஏன்னா நிறைய டைம் கொடுக்க தேவையில்லை. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், நீங்கள் இல்லை காலேஜ் ஸ்டூடெண்டாக இருக்கலாம், வேலைக்கு போயிட்டு இருக்கலாம், ஐடி ப்ரொஃபஷனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்க போது. அண்ட் ஃபைனலி இதோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதுனால, எல்லாருக்குமே புரியுன்றதுனால, இது வந்து ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு நான் ட்ரேடிங்குள்ளே வந்துட்டேன், எனக்கு இன்வெஸ்டிங் புரிஞ்சு ட்ரேடிங்குள்ளே வந்துட்டேன், நான் வந்து ஈஸியாக பெட்டராக கொஞ்சம் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கணும், எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் வரணும்னா இங்கேருந்து தான் நம்ம ஆரம்பிக்க முடியும். ஓகே, நான் எப்பவுமே வந்து ட்ரேடிங்கும் டிரைவிங்கும் கனெக்ட் பண்ணி பேசுவேன். ஸோ டிரைவிங் வந்து இனிஷியலாக நம்ம கிரவுண்டில் ஓட்டி பழகிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரீட்ஸ்லாம் ஓட்ட ஆரம்பிப்போம் இல்லையா? அதுக்கப்புறமா தான் ஹைவேஸ்க்கு போகும். அந்த மாதிரி ஸ்ட்ரீட்டில் ஓட்டி பழகிற கான்செப்ட் தான் இப்போ ஸ்விங் ட்ரேடிங். நான் இன்வெஸ்டிங் கற்றுக்கிட்டேன், இப்போ நான் ட்ரேடிங்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னா இது பெஸ்ட்டாக இருக்கும். சரி, இப்போ ஃபைனலாக எப்படி நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பண்ண போகிறோம், ஹவு வி ஆர் கோயிங் டு டு ஸ்விங் ட்ரேடிங், இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் டாஸ்க் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறது. நான் வந்து இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறேன்னா, உங்களுக்கு முக்கியமான ஒரு டெக்னிக் வந்து சொல்லிக் கொடுக்க போறேன். லைக் ஸ்டாக் செலெக்ஷன் வந்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜிஸுமே வந்து பார்க்க போறோம். நான் வந்து மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு இன்வெஸ்டிங்ல நான் சொல்லி கொடுத்த மாதிரி, ப்ரீவியஸ் பிளேலிஸ்ட்ல சொல்லி கொடுத்த மாதிரி, இதுல வந்து நான் உங்களுக்கு மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுப்பேன். உங்களுக்கு எது ரொம்பவே பிடிச்சிருக்கோ நீங்க செலக்ட் பண்ணி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஸ்விங் ட்ரேடிங்னு வந்துருச்சுனாலே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, டைம் ஃப்ரேமும் ஸ்டாக் செலெக்ஷனும் தான். டைம் ஃப்ரேமும் ஸ்டாக் செலெக்ஷனும் தான். ஓகே, ஸோ என்ன டைம் ஃப்ரேம்ல நம்ம வந்து ஒரு ஸ்விங் ட்ரேட் அணுகிறோன்றது இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் எப்பவுமே யூஸ் பண்ற டைம் ஃப்ரேம் வந்து பாத்தீங்கன்னா 1 டே டைம் ஃப்ரேம், அதாவது வி கால் இட் ஆஸ் டெய்லி டைம் ஃப்ரேம். டெய்லி டைம் ஃப்ரேம்ல பண்றது பெஸ்ட். ஸ்டாக் செலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 விதமா பண்ண முடியும் யூஸ்வலி.
ஒன்று வந்து வி கால் இட் அஸ் மேனுவல் ஸ்டாக் செலெக்ஷன். இதுதான் நிறைய பேர் பண்ணுறாங்க. அதை பற்றி நான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போனேன். அண்ட் நான் யூஸ் பண்ணுறது அண்ட் நிறைய நிறைய பேர் இனிமேல் யூஸ் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் சிஸ்டம். ஸோ ஸ்டாக் செலெக்ஷனை தான் இப்போ நம்ம அடுத்து வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டாக் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஸ்க்ரீனர் மேனுவல் 2 சிஸ்டம் இருக்குது. இதில் மேனுவல் அப்படின்றது என்னன்னா, இப்போ நானாக ஒரு ஸ்டாக்கை வந்து எங்கேருந்தோ கேள்விப்படுறேன், அதை நான் எடுக்கிறேன். அதை எடுத்து நான் பர்சனலாக என் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி அனாலிசிஸ் பண்ணி நான் வெயிட் பண்ணுறேன். நல்ல டைமுக்காக என்ட்ரி எடுக்கிறது. இது பேர் மேனுவல்னு சொல்லுவாங்க. ஸ்க்ரீனர் அப்படின்றது என்னன்னா, நான் வந்து எந்த ஸ்டாக்கையும் செலக்ட் பண்ணி வைக்கல, பட் ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணி மொமெண்டம் யூஸ் பண்ணி நான் சில ஸ்டாக்ஸை வந்து ஸ்க்ரீனர் மூலமாக எடுக்கிறேன். அதாவது ஸ்க்ரீனர்ன்றது வந்து இட் இஸ் டெக்னிக்கலி ஃபில்டர். ஒரு ஃபில்டர் மூலமாக சில ஸ்டாக்ஸ் வருது, அந்த ஸ்டாக்ஸ்ல இருந்து நான் அனாலிசிஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கிறேன்றது தான் இந்த இடத்துல ஸ்கேனர் ஆர் ஸ்க்ரீனர்னு சொல்லுவோம். சரி, இப்போ இது ரெண்டுத்துல எது வந்து பெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா இதுதான். எது நம்ம பண்ணக்கூடாதுன்னா டெஃபினட்டா இதுதான். இது பண்ணக்கூடாது. ஏன் மேனுவல் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்றேன். இப்போ நம்ம வந்து மார்க்கெட்ல மொமெண்டம் அப்படின்ற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் மொமெண்டம்னா என்னன்னா, இப்போ ஒரு ஸ்டாக் வந்து பிரைஸ் ஏற ஆரம்பிக்குது. இப்போ அந்த ஸ்டாக் வந்து ரெஸ்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது கொஞ்சம் சைட்வேஸ்ல போகுது. இப்போ இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா மொமெண்டம்ல இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ ஒரு நல்ல ரைஸ் கொடுத்துருக்கு, இப்போ கொஞ்சம் சைட்ல போயிட்டு இருக்கு. பாசிபிளி இங்கிருந்து திருப்பி ஒரு பெரிய ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுவே நிறைய பேர் செலக்ட் பண்ற ஸ்டாக்ஸ் எப்படி இருக்குன்னா, ஆல்ரெடி அது இறங்கிட்டு இருக்கும், சைட்ல இருக்கும், இங்க இருந்து அது ஏறும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. எஸ், 10ல ஒரு 3 ஸ்டாக் கண்டிப்பா ஏறும். பட் 10ல இருக்கிற ஒரு 7 ஸ்டாக் என்ன பண்ணும்னா இன்னும் சைட்ல போகும், இல்ல கீழே கூட போக ஆரம்பிக்கும். அது நம்மளுக்கு டைமும் வேஸ்ட், எஃபர்ட்ஸும் வேஸ்ட், மணியும் வேஸ்ட். அதனால தான் எப்பவுமே மேனுவல் செலக்ட் பண்ணக்கூடாது, ஸ்க்ரீனர் ஆர் ஸ்கேனர் செலக்ட் பண்ணணும். ஸோ அப்போ இதுதான் வந்து ஸ்கேனர். அதாவது இப்போ ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கும் இறங்கியிருக்கும், ஆனால் இப்போ ஒரு மொமெண்டம்ல இருக்கு, இப்போ ஒரு ரைஸ்ல இருக்கு, இப்போ கொஞ்சம் அது வந்து கூல் ஆயிருக்கு. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ட்ரி எடுக்க போறோம் அண்ட் அங்கேருந்து ப்ரைஸ் மேலே போகிறது நம்ம கேப்சர் பண்ண போறோம். இதுதான் நம்மளோட டெக்னிக்கா இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு என்ன டீச் பண்ண போறேன்னா, எந்தெந்த ஸ்க்ரீனர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு, ஸ்விங் ட்ரேடிங் எந்தெந்த ஸ்க்ரீனர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். அண்ட் அது முடிச்ச உடனே ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்க போறோம். இதெல்லாமே சேர்த்து நீங்க வந்து தாராளமாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். அண்ட் நீங்க வந்து யூஸ் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு டெமோ ஆப் இருக்கு. இந்த ஆப் வந்து ஃப்ரண்ட் பேஜ்னு சொல்லுவாங்க. இது பேர் என்னன்னா டெமோ அப்ளிகேஷன். இது பேர் என்னன்னா டெமோ அப்ளிகேஷன். டெமோ ஆப்னா என்னன்னா, நீங்க சொந்தமா காசு இன்வெஸ்ட் பண்ண வேணாம், ஆனா நீங்க ஒரு ஸ்டாக்ல ட்ரேட் எடுத்து பார்க்க முடியும். எவ்வளவு சூப்பர் இல்லையா? நிறைய பேருக்கு வந்து ஒரு கவலை இருக்கும், நான் கத்துக்கிட்டேன், இதை அப்ளை பண்ணி பார்த்தா எனக்கு காசு போயிருமோன்னு நினைப்பாங்க. யூஸ் டெமோ அப்ளிகேஷன். திஸ் இஸ் ஃப்ரீ. இந்த ஆப் வந்து ஃப்ரீ. அண்ட் இது எப்படி யூஸ் பண்ணணும் ஆல்ரெடி நம்மளோட சேனல்லே வீடியோஸ் போட்டிருக்கோம், நீங்க வந்து சர்ச் பண்ணி பாருங்க. அண்ட் ஃப்ரண்ட் பேஜ் அப்படின்றது வந்து இந்த ஆப் நேம். ஸோ இது iOSலயும் இருக்கு, ஆண்ட்ராய்ட்லயும் இருக்கு. நீங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணி அடுத்து நம்ம சொல்லி தர போற கான்செப்ட்ஸ்லாம் நீங்க அப்ளை பண்ணி ஸ்டாக்ஸ் வந்து டெமோல ட்ரேட் பண்ணி பாருங்க. முதல்ல டெமோல நல்லா பழகுனீங்கன்னா தான் அடுத்து ரியல் போகணுமா வேணுமான்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் கிளாரிட்டி வந்து உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் ஸ்விங் ட்ரேடிங் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி சூப்பரான ஸ்டாக் செலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து உங்ககிட்ட எப்பவுமே கேட்குற மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா ஹைப் பண்ணுங்க. த மோர் யூ ஹைப், நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து கொண்டு போய் நம்மளால சேர்க்க முடியும். நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களும் நிறைய கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ணுவாங்க, ஸ்விங் ட்ரேடிங் கற்றுப்பாங்க. நம்ம ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கறது உங்களோட கடமையும் கூட. ரொம்ப நன்றி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும். தேங்க்யூ.